சாயப்பா தரும் உத்தரவை எக்காரணம் கொண்டும் மீறிவிடாதே. என் பிள்ளையே, இந்த பெயர் கொண்ட ஒருவர் உனக்காக உதவி செய்ய வருவது என்று உறுதியாகிவிட்டது. நான் தான் உன்னிடத்தில் சொன்னேன் அல்லவா, என் செல்ல பிள்ளைகளுக்கு உதவி என்று தேவைப்படும் தருணத்தில் 7 கடலுக்கு அப்பாற்பட்டாவது எப்படியாவது நான் கண்முன்னே வந்து தோன்றி உனக்கான வெற்றியை தருவேன் என்று. அதன் பிறகும் நீ எதற்காகவும் சற்றும் யோசிக்கவே வேண்டாம் என் தங்கமே. நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் உண்டு. அந்த காரணமில்லாமல் நான் எதையுமே செய்வது இல்லை. உனக்கு முதல் பயத்தை இங்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றேனோ, எந்த ஒரு செயலும் தடங்கலாகவே இருக்கின்றதோ, திக்கற்று திசையற்றி யாராவது உதவிக்கு வரமாட்டார்களா என்று என் பிள்ளை எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். இதோ உனக்கான வெற்றியை தருவதென்று நான் உறுதியேற்ற பிறகு எதற்காக என் பிள்ளையே உனக்கு சோதனை வந்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய்? வருந்தாதே. உன்னை எப்பொழுதும் நான் சோதித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னுடைய கெட்ட நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய். உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது, உனக்கு நல்லதை செய்ய நான் வந்து கொண்டு இருக்கும்போது, உனக்கான உதவியும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் பிள்ளையே, கஷ்டத்தை நினைத்துதானே நீ கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய். அந்த கஷ்டம் வருவது எல்லோருக்கும் இயல்புதான். அந்த கஷ்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாதோ என்று நினைக்காதே. இதோ இந்த சாய் உனக்காக விஷயத்தை கொண்டு வந்து இருக்கும்போது, உன் வெற்றியை தருவதற்காக நான் காத்து கொண்டு இருக்கும்போது, இந்த நிலைமையும் கூடிய விரைவில் மாற்றி உனக்கான காலத்தின் நேரத்தையும் கொடுப்பதற்கு வந்து இருக்கின்றேன். உன்னை தேடி வந்து விட்டேன். இனி நீயே நினைக்காத அளவிற்கு உன் விதியை மாற்றியமைத்து உனக்கான தருணத்தை தரத்தான் போகிறேன். உனக்கு பிடித்த ஒன்றை நினைத்து உன் மனம் வருத்தமடைந்து கொண்டு இருக்காதே. உன் கையை விட்டு தவறிக்கொண்டே போகிறதோ என்று நீ நினைத்து வருந்தாதே. உன் கையை விட்டு தவறிக்கொண்டு போனாலும் இறுதியில் உனக்கானது என்றால் நிச்சயம் உன் கையில் வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்காகத்தான் சொல்கிறேன். இந்த சாயின் பெயர் கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையின் மிக பெரும் திருப்பத்தையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது, உன்னை எறியாமலே உனக்கான விஷயத்தில் நல்லது நடக்கத்தான் போகிறது. நீ நேர்மறையான எண்ணத்தை மட்டும் மனதில் பதிய வைத்து கொண்டு இரு. யாருமில்லை யாருமில்லை என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான வேலையை செய்து கொண்டு இருப்ப இந்த சாயி என்று நினைத்துக்கொள். நிச்சயம் உன் பாதுகாப்பை பற்றி நீ எஞ்சிக் கொண்டு இருக்காது. உன் பாதுகாப்பு என் திருநாமமாகத்தான் இருக்கும். என் திருநாமத்தை நீ உச்சரித்து கொண்டு இருக்கும்போது இனியேனும் நான் உன்னை கலங்கடிக்கப் போவதில்லை. என்னுடைய மனதிலும் என்னுடைய விஷயத்திலும் நீ உன் வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொண்டு இருக்கின்றாய். இதோ உன் பிரார்த்தனைகளை பற்றி மட்டும்தான் நான் சிந்தனை செய்து கொண்டு இருக்கின்றேன். சற்றும் யோசிக்காதே. எந்த ஒரு சூழ்நிலையும் நீ காப்பாற்றப்படுவாய் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைக்கின்றாய் அவர் சமாதியில் உட்கார்ந்து அமைதி காத்து கொண்டு இருக்கின்றாரோ என்று எண்ணாரே. அதுவல்ல என் பிள்ளையே. நேரமும் உன் நினைவுகளோடு தான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் பிரார்த்தனைகளை பற்றி மட்டும்தான் யோசித்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான உதவியை எப்படி சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி தான் நான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒருபோதும் என் முடிவிலிருந்து விலகப் போவதே கிடையாது. உனக்கு கொடுத்த வாக்கையும் நான் மறக்கப் போவதே கிடையாது. நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு வெற்றியைத்தான் தருவேன் என் தங்கமே. இதற்கான முன்னேற்பாடுகளை நான் செய்துவிட்டேன் என் தங்கமே. உன் சத்தியத்தின் வழியில் நீ செய்து கொண்டு இருக்கும்போது, உன் சத்தியத்தின் வழியில் நீ நேர்மை குணம் மாறாமல் உனக்கான வாழ்க்கையில் அங்கு சென்று கொண்டு இருக்கும்போது, அந்த வாழ்க்கையில் மிக பெரும் சோதனைகள் வரத்தான் செய்கின்றதோ என்று யோசிக்கிறாய். அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி நான் எப்படியப்பா நான் ஜெயிக்கப் போகிறேன் என்று நினைக்கின்றாய்.
இருக்கின்றாய். ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை உருவாக்குவது இந்த சாய் தேவனாக இருக்கும்போது நீ ஏன் தங்க பிள்ளையே அங்கு எதையோ நினைத்தழுது தவித்து கொண்டிருக்கின்றாய்? வெற்றி வாய்ப்பில் குடிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் சந்தோஷத்தை தருவதற்கு இந்த சாயப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே அங்கு மனம் வருத்தப்பட வேண்டாம். நடப்பது யாவும் இனி உன் கையில் அங்கு இல்லை என்று நீ முதலில் புரிந்து கொள். ஏனென்றால் எல்லாவற்றையும் என் அப்பன் பார்த்து கொள்கிறான், என் சாய் தேவன் பார்த்து கொள்கிறான் என்று என் மீது தீர்க்கமான நம்பிக்கையை வளர்த்துக்கொள். என் தங்க பிள்ளையே, உன் மீது ஒவ்வொரு விஷயத்திற்கும் அங்கு யாரோ உன்னை புரிந்து கொள்ளாமல் பழியை போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றாய். அந்த பழியை போடுவதற்கும் அவர்களுக்கு தகுதி இல்லைதான். ஆனால் அதை மீறி வருகின்ற விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேனே அப்பா என்று சொல்லும்போது கூட நான் உனக்கானதை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்கும் மனம் தளரவே வேண்டாம். நடப்பது அங்கு கடப்பது நடக்கப் போவது எல்லாவற்றையும் உனக்கு வாழ்க்கையின் முன்னோட்டமாக அறிவிப்பதற்கு இந்த சாய் தேவன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்க பிள்ளையே அங்கு தவித்து கொண்டிருக்கின்றாய்? வெற்றிக்காக நான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்பா. ஆனால் அந்த வெற்றியை பயணம் செய்யும் பொழுது நான் உன் வாழ்க்கையை அங்கு எப்படியெல்லாம் அங்கு திசை மாற்றுகின்றேனோ என்ற சந்தேகம் உனக்குள் எழுந்து கொண்டிருக்கிறது. சந்தேகமெல்லாம் வேண்டாம். இனி சந்தோஷத்தை நோக்கி தான் உன் பயணங்கள் அமையப் போகிறது. எவ்வளவு புல்வெளிகள் இருந்தாலும் நாம் நடக்கின்ற அடுத்த அடியில் எடுத்து வைத்து கொண்டே இருந்தால் அந்த புல்வெளி கூட பாதையாக மாறுவது இங்கு இருக்கின்ற பொழுது நீ செய்கின்ற நன்மையை கூட அங்கு தீமையாக மாற்றுவதற்கு பல பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தீமை எப்படி உன்னை அங்கு வழிவிளக்க செய்யும் என்று அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆனால் உன்னருகில் நான் இருப்பதை மறந்து விட்டார்கள். அதனால தான் இப்படி உனக்கு சூழ்ச்சி வலைகளும் மாய வலைகளும் விரித்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன் சந்தோஷத்தில் நான் அங்கு குடிக்கொண்டு இருக்கின்றேன் அப்பா என்று வெறும் வார்த்தைக்காகவாய் நீ என்னை அழைத்து கொண்டிருக்கின்றாய்? இல்லைதானே? அப்பா என்று சொல்லும்போது அனைத்து விஷயங்களும் உன் மனதிற்குள் நிறைவான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது அல்லவா? என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் என் பிள்ளைகளின் மனதில் என்ன நினைக்கின்றார்கள், ஏது நினைக்கின்றார்கள் என்று எல்லாவற்றையும் தாண்டி பயணத்தை மேற்கொள்கின்ற விஷயத்தில் நானும் அவர்கள் கூடவே இருந்து இறுதி பயணத்தில் வெற்றியை கொடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு பதிலாக நான் அயராது உழைத்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் கனவை நிஜமாக்க வருவதற்காக வந்திருக்கின்றேன். நடப்பதும் கடப்பதும் என்பது இங்கு மிக உறுதியான ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நம்மால் மாற்ற முடியாதுதான். ஆனால் வெல்ல முடியும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. விதியின் வலிமையே அங்கு என்ன செய்வது என்று நான் அப்படியே முடங்கிவிட்டேன் அப்பா, மனம் போன போக்கில் சென்று விடுகிறேன் என்று நினைக்காதே. அந்த விதியையும் மதியால் வெல்லக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் நம் அப்பா நமக்கு தந்திருக்கின்றார் என்பதில் தெளிவாகவே இரு. என் தங்கமே, நீ தீர்க்கமான நம்பிக்கையை மனதில் வளர்த்து கொண்டு இருந்தால் மட்டும்தான், உன் முடிவுகளை தைரியமாக எடுக்க கற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்வதை நீ உணர்ந்து கொள்வாய். நடப்பதை பற்றியெல்லாம் இனி வருத்தமே அடைய வேண்டாம். எவ்வளவு சோதனைகளையே நீ கடந்து வந்து விட்டாய். இப்பொழுது படும் பாட்டை நினைத்தால் நீ அழுது கொண்டிருக்கின்றாய். இந்த நிலையை எல்லாம் நான் உனக்கு எளிதாக தரவில்லை. நீ அடைகின்ற வெற்றியெல்லாம் உனக்கு எளிதாக தரவில்லை. அது யதார்த்தமானதுதான். ஆனால் அந்த கஷ்டப்பட்டதற்கான அந்த போராட்டத்தை மேற்கொண்டதற்கான பலனை நீ அடைந்திருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காக தங்கமே அங்கு தவியாக தவித்து கொண்டு இருக்கின்றாய்? நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்று நீயாகவே குழம்பாதே. நடப்பது எல்லாம் அங்கு நமக்கு நல்லதாக நடத்தி தருவதற்குத்தான் இந்த அப்பன் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார். அதன் பிறகு ஏன் நாம் கலங்க வேண்டும்? அதன் பிறகு ஏன் நாம் மனம் வருந்த வேண்டும் என்பதில் உறுதியாகவே இரு. நீ அடுத்தடுத்த விஷயத்தில் உனக்கான வழியை அங்கு செயல்படுத்தி கொண்டே இரு. உன் செயல்
செயல்பாடின் திட்டங்கள் தெளிவாக இருக்கும்போது உன்னை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. அங்கு எவ்வளவோ விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் சில பேரின் உண்மை முகம் உனக்கு தெரிந்து விட்டது அல்லவா? அதன் பிறகும் ஏன் தங்க பிள்ளையே அவர்களை மட்டுமே நம்பி நீ அங்கு வாழ்க்கை நடப்பது போல் இருந்து கொண்டிருக்கின்றாய். நீ தன்னந்தனியாக உன் பயணத்தை மேற்கொண்டு பார். அதில் சில இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உன் கூட இருப்பது உன் சாய் தேவனாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் நினைத்து வருந்தாதே. நான் உனக்காகவே வருவேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.